அன்பு, கருணை, குடும்பத்தின் மீது ஒரு பாசம் இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள். கடகராசி சந்திரன் அதிபதியாக கொண்டது. அன்பு அதிகமாக இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது, குடும்பத்தின் மீது அதீத பற்று இது எல்லாமே நிறையா இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்குங்க. நண்டு அடையாளத்தை கொண்ட நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு கடினமாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களோட மனம் ரொம்பவே மென்மையானதாக இருக்கும். இயற்கையிலேயே அன்பானவங்களாகவும் எல்லோரையுமே கவனித்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. சந்திரன் ஆட்சி செய்கிறதுனால உணர்ச்சிகள் மனநிலை அடிக்கடி மாறும். வீட்டை நேசிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யறதுக்குமே துணிச்சலாக இருப்பீங்க. எதையுமே முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை, கற்பனை திறன் இது ரெண்டுமே கடகராசிக்கு அதிகமாக இருக்கும். தங்களுக்கு நெருக்கமானவங்களை நண்டு போல பிடிச்சிட்டு பாதுகாப்பாக வச்சுப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மையான குணம் அப்படின்னு பார்த்தா நம்பகத்தன்மை, அர்ப்பணிப்பு இது ரெண்டுமே சிறப்பானதாக இருக்கும். கலை படைப்பாற்றல ஆர்வம் இருக்கும். பரிவு, அனுதாபம் அதிகமாக இருக்கும். ஏழை எளியவங்களை பார்த்தா ஓடோடி உதவி செய்வீங்க. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் காதில் கேட்டாலே போதும், அவங்க கேட்காமலே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அதே போல் நீங்கள் இந்த சில விஷயத்தை தவிர்த்தா நல்லதாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அதிகமாக சென்டிமெண்ட் பார்ப்பீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ங்க. உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சிக்கோங்க. முடிவுகளில் நிலைத்த தன்மை இல்லாமல் உங்கள் மனநிலை அலைபாயும், அதையுமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லது. தீர்க்கமான முடிவு நல்லது. பழைய விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க இல்லையா, அதையுமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவியாக இருக்கும். எல்லா வகையிலுமே எல்லோரிடத்துலையுமே தன்மையாக நன்மையாக உங்களோட செயல் இருக்கும். எல்லோரிடத்துலையுமே நல்லவர்களாக செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயிரையும் பெற முடியுங்க. அப்படி சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபடுவதால் நன்மை எல்லா வகையிலுமே கிடைக்கும். ஏன் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நன்மை நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமையும்? உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு கிரக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசியில் புனர்பூசமில் 4ஆம் பாதம் இருக்குது, அதுக்கப்புறம் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே பாருங்கள் கேது பகவான் சஞ்சாரம் இருக்குது. அடுத்து அஷ்டமஸ்தானம், அங்கே ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனியும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. அயனசைன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இப்படி இந்த வாரம் கிரக நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. இந்த நிலைகளால் என்ன மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சில இடத்துல உங்களோட வேலை பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் போராடி செய்கிற மாதிரி இருக்கும். வேலை போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி செய்யும்போது அந்த வேலை சுலபமாக நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நேர்த்தியால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையுமே வரலாம், அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வேணால் இப்போ தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் சரி, விற்பனையும் சரி, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் பணவரவையும் தருது. புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் இப்போ குறையும். பிள்ளைங்களால் நிம்மதி வரும். அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை வேணும் அப்படின்னா நீங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். உங்களோட சிறப்பான செயலால் சம்பள உயர்வு, ஊதிய மாற்றம் இது ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்குது. தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குடும்பத்திலையுமே கடந்த காலத்தில் இருந்த இடையூறுகள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே நீங்குது. பிள்ளைங்களால் கொஞ்சம் சிரமங்களுமே வரலாம், அதனால் அவங்களோட செயல்களில் ஒரு பார்வை இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட அன்பு உதவி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வெற்றியும் சிறப்பும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க.
வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. புதிய முதலீடுகளில் தைரியமாக இருங்குங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் இன்பம் துன்பம் ரெண்டையுமே கலந்த பலனை தரும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் மனைவி கேட்டதை வாங்கி கொடுத்து மனக்கசப்பை அகற்றிடுவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனாலுமே அப்படிப்பட்ட புதிய முதலீடுகள் செய்யும் பொழுதுமே நிதானமாக எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த வாரம் கடக ராசிக்காரங்க உங்களோட தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. பெரியவங்களோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா கூட கவனமாக தாங்க இருக்கணும். வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்குது, தைரியம் உயருது. உங்கள் தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் இதில் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் நிதானமான வருமானம், சீரான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். பண வரத்து நிலையானதாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது. ரொம்ப நாளாக இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை இப்போ மாறுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுறது நல்லது. மேலதிகாரிகள் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து நடத்துகிறதும் குடும்ப சூழலை இன்பமானதாக மாற்றும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நிதானமாக பேசி குடும்ப அமைதியை நீங்கள் உருவாக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சரி உறவினர்கள்கிட்டையுமே சரி தேவையில்லாமல் வீணான வம்பு வழக்குகள் வாக்குவாதம் செய்யாமல் விலகி இருக்கிறது நல்லது. உங்கள் குழந்தைகளோட எதிர்பார்ப்பை நீங்கள் இப்போ நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு மாற்று கருத்துக்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். மற்றவங்களோட பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்குது. அரசியல்வாதிகளுக்கு வீணான அலைச்சல் வேலைப்பளு கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்சு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். கல்வியில் முன்னேற்றம் காணுவீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி உங்களுக்கு இடையே பாருங்கள் கடந்த கால பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா நேரமே உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். அது முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கத்தை விடவே இந்த வாரம் பாருங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். நிறைய வேலை இருக்கும், வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். பணவரவு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நினச்ச விஷயம் எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ஆனால் நேரம் காலம் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். அடுத்து பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு பாருங்களேன். இந்த வாரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்பம் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. எடுத்துமோ கவுத்துமோன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட இப்போ கூட வேலை செய்கிற ஊழியர்கள்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு பகையை வளர்த்துக்காதீங்க. இப்போ உங்களோட பேச்சில் கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக இருக்கணும். உங்கள் மனதில் தேவையில்லாத இனம் புரியாத கவலை கவலை வந்து போகும். பழைய விஷயத்தை நினச்சி குழப்பிக்கிட்டு மனசு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தாதீங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரம் தீரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த தியானம் செய்கிறது யோகா செய்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது நிம்மதியை ஏற்படுத்தும். பழைய விஷயத்தை நினச்சி குழப்பிக்காமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக இறை வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் இப்போ தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக உண்டாக்கும். ஏன் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வாக கூட அது இருக்கும். அடுத்து ஆயில்யம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் இந்த வாரம் பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிதில் சமாளிச்சிடுவீங்க. வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கை தைரியத்தால் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இப்போ அதிகரிக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு வாரம் பாருங்கள் நல்ல வரன் அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். அதே போல் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முயன்ற அளவுக்கு நீங்கள் இந்த வாரம் வரவு எவ்வளவோ அதற்கேற்றது போல் செலவு செஞ்சு செயல்படுங்க. கடன் மட்டும் வாங்காமல் இருக்க, கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சிக்காமல் இருக்கிறதுமே நல்லது.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை வரணும், பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது போலவே உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தினந்தோறும் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் ஆலயம் இருந்தால் அம்மன் தரிசனம் செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு அன்னைக்கு நருளாலும் ஏற்படும். எல்லா வகையிலுமே நன்மை வரும்.